வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஹெமல்டீனா யூதாசேகர். மோதலில் பகிரதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனித மாண்பை காக்க மகத்தான மனிதநேயம், திருத்தந்தையின் திருத்தூது மடல். தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை, வடக்கு கிழக்கு குருக்கள் துறவியர் அமைப்பு அறிக்கை. தமிழின படுகொலை உண்மையை மறைக்க முடியாது, அருட்தந்தை ஜீவந்த பீரிஸுக்கு பரந்த ஆதரவு. கிராஞ்சி வேரவலில் சுண்ணக்கல் கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டம். விரிவான செய்திகள். மனித வாழ்க்கை லாபத்தையும் செயல்திறனையும் மட்டுமே நோக்காக கொண்டு தொழில்நுட்ப வெறியாக மாறிவிடக் கூடாதென திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெளியிட்டுள்ள மகத்தான மனிதநேயம் என்ற தனது முதல் திருத்தூது மடலில் தெரிவித்துள்ளார். ரேரும் நோவாரும் திருத்தூது மடலின் நினைவு நாளை முன்னிட்டு 2026 வைகாசி மாதம் 15ஆம் திகதி கையெழுத்திடப்பட்ட செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனித மாண்பை காப்பது குறித்த திருத்தூது மடலிலே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை, மனுக்குலம் ஒரு திருப்பு முனையில் நிற்பதாக சுட்டிக்காட்டி, மனுக்குலத்தின் முன்னே அதிகாரம் மற்றும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் ஒரு புதிய பாபேல் கோபுரத்தை உருவாக்குவது மற்றும் கடவுளும் மனுக்குலமும் மாண்புடனும் அமைதியுடனும் இணைந்து வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்ற 2 வழிகள் மட்டுமே உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மனித மாண்பு, சமூக நீதி மற்றும் அமைதி ஆகியவற்றை ஆழமாக பிரதிபலிக்க வேண்டுமென எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், திரு அவையின் சமூக கோட்பாடு என்பது வெறும் விதிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, மாறுநிலை காலத்திற்கான நற்செய்தியை மையமாக கொண்ட ஒரு பதில் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒவ்வொரு மனிதனின் மதிப்பும் அவரது உற்பத்தி திறன் அல்லது சாதனைகளின் அடிப்படையில் அமைந்ததல்ல என சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கருவுறுதல் முதல் இயற்கை மரணம் வரையிலான வாழ்வுரிமையை வலியுறுத்தி கருக்கலைப்பு, கருணை கொலை, அடிமைத்தனம் மற்றும் சுரண்டல் உள்ளிட்ட ஒடுக்குமுறைகளையும் கண்டித்துள்ளார். மேலும் பெண்கள், சிறுபான்மையினர், புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், மனித வாழ்வை லாபமும் தகுதியும் மட்டுமே தீர்மானிக்கும் தொழில்நுட்ப வரிக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன், செயற்கை நுண்ணறிவால் மனிதர்களைப் போல செயல்பட முடியுமே தவிர அதற்கு மனச்சாட்சியோ இரக்கமோ அன்போ அல்லது ஆன்மீக உணர்வோ இருக்க முடியாதெனவும், தொழில்நுட்பம் மனிதனை தன் கட்டுப்பாட்டில் வைக்காமல் மனுக்குலத்திற்கு பணிவுடை செய்வதை உறுதி செய்ய அனைத்துலக கண்காணிப்பு, ஒழுக்கநெறி சட்டங்கள் மற்றும் பொறுப்பான பயன்பாடு ஆகியவை அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். போர், கண்காணிப்பு, தவறான தகவல்களை பரப்புதல் மற்றும் பொருளாதார சுரண்டல் ஆகியவற்றில் தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்படுவதை கண்டித்துள்ள திருத்தந்தை, பேச்சுவார்த்தை, தூதரக உறவு, மன்னிப்பு மற்றும் அமைதியை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் நியாயமான போர் என்ற கோட்பாட்டை கடந்து வர வேண்டும் எனவும், உண்மை, நீதி, ஒருமைப்பாடு மற்றும் மதங்களுக்கு இடையேயான உரையாடல் ஆகியவற்றில் வேரூன்றிய ஒரு அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்பவும் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த டிஜிட்டல் யுகத்திலும் கூட மனித குலத்தின் உண்மையான பெருமை என்பது உறவுகளை பேணுவதிலும் இரக்க குணத்திலும் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிப்பதிலும் தான் அடங்கியுள்ளதென எடுத்து காட்டியுள்ள திருத்தந்தை, கத்தோலிக்க சமூக கோட்பாட்டின் அடிப்படை தத்துவங்களான பொதுநலன், வளங்களின் உலகளாவிய பகிர்வு, அதிகார பரவலாக்கல் அல்லது துணைத்தன்மை, மாந்தரின் ஒருமைப்பாடு மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை கோடிட்டு, அதிநவீன தொழில்நுட்பங்களும் செயற்கை நுண்ணறிவும் ஒரு சில ஆதிக்க குழுக்களின் கைகளில் மட்டுமே முடங்கி கிடக்க கூடாதெனவும், அவ்வாறு முடங்குவது சமூக இடைவெளியையும் புறக்கணிப்பையும் பெருக்கிவிடுமெனவும் தெரிவித்துள்ளார். நீதிக்கும் அமைதிக்குமான வடக்கு கிழக்கு குருக்கள் துறவியர் அமைப்பு இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்று வருவது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பதனை வலியுறுத்தி மே 25ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இவ்வறிக்கையில் ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாசைகள் பேரம் பேச முடியாதவை என வலியுறுத்தி, தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது இனப்படுகொலை எனவும், சிங்கள பெரும்பான்மை அரசால் தமிழர்கள் வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்து அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களுக்கு தமது முழுமையான ஆதரவினையும் இவ்வறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளனர். கொழும்பு பேராயத்தின்
அரசின் ஊடக பேச்சாளர் அர்த்தந்தை ஜூட் கிருஷாந்த வெளியிட்ட அறிக்கையில் தமிழர்களுக்கு எதிராக அரசு எந்த தவறும் செய்யவில்லை எனவும் அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக மட்டுமே போரிட்டது எனும் கூற்றுக்களை நிராகரித்து அதனை வன்மையாக கண்டித்துள்ளனர். ஈழத் தமிழர்களின் விடுதலை போராட்டம் பல தசாப்தங்களாக கட்டவிழ்த்து விடப்பட்ட அரசியல், சமூக, பண்பாட்டு ஒடுக்குமுறைகளின் விளைவு எனவும் இவ்வறிக்கையில் தெரிவித்து மோதலின் அடிப்படை காரணங்களை மறைத்து தமிழர்களையே குற்றம் சாட்டுவது உண்மையை மறக்கும் செயல் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் தமிழ் கத்தோலிக்க சமூகம் எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று உண்மை மற்றும் நீதிக்காக குரல் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள இவர்கள் இலங்கை ஆயர் பேரவையின் சில நிலைப்பாடுகள் நற்செய்தியின் நீதிசார் போதனைகளை விட அரசின் நிலைப்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். இவ்வறிக்கையில் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஒடுக்குமுறைகள், வன்முறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலில் உச்சகட்டத்தை எட்டிய வரலாறு சார்ந்த இனப்படுகொலை செயல்முறையின் பகுதிகளாகும் என வலியுறுத்தி தமிழர் தாயகத்தில் தமிழர்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒடுக்குமுறைகளும் நில அபகரிப்புகளும் இன்றும் தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளனர். போரின் இறுதி கட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட அர்த்தந்தை பிரான்சிஸ் ஜோசப்பின் இறுதி கடிதத்தையும் நினைவு கூர்ந்து உண்மை மற்றும் நீதிக்காக தைரியமாக குரல் கொடுக்க வேண்டியது திரு அவையின் பொறுப்பெனவும் சுட்டிக்காட்டி உண்மையை வெளிக்கொணர்வதே நீதிக்கும் நல்லிணக்கத்திற்கும் அடித்தளம் எனவும் நீதியின்றி அமைதி இல்லை எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவு நாள் என நினைவு கூற வேண்டுமென்ற வடக்கு கிழக்கு ஆயர்கள் பேரவையின் முன்னிய அழைப்பை மீண்டும் நினைவூட்டி முள்ளிவாய்க்கால் உச்சத்தை அடைந்த இனப்படுகொலை குறித்த உண்மையை ஏற்றுக்கொள்வதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதும் இலங்கையில் நிலையான சமாதானத்திற்கான அத்தியாவசிய நிபந்தனைகள் எனவும் தெரிவித்துள்ளனர். தமிழின படுகொலை, இனப்பிரச்சினை மற்றும் உள்நாட்டு யுத்தம் தொடர்பாக ரத்தினபுரி மறைமாவட்ட அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் வெளியிட்ட கருத்துக்கு எதிராக இலங்கை கத்தோலிக்க ஊடகம் மற்றும் சமூக தொடர்பாடல் தேசிய ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த வெளியிட்ட அறிக்கை குறித்து மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், கிறிஸ்தவ அமைப்புகள், கத்தோலிக்க குருக்கள் மற்றும் துறவியர்கள் இணைந்து ஆழ்ந்த கவலையையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் யுத்தத்தை வெறுமனே பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என வர்ணிப்பது தமிழ் மக்களின் வரலாற்று அனுபவங்களையும் பல தசாப்தங்களாக அவர்கள் எதிர்கொண்ட ஒடுக்குமுறை, பாகுபாடு, வன்முறை மற்றும் துயரங்களையும் மறைக்கும் முயற்சியாகும் என குறிப்பிட்டு யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டமை, வலிந்து காணாமலாக்கப்பட்டமை மற்றும் தொடர்ந்து நடைபெறும் நீதிக்கான போராட்டங்கள் என்பவை புறக்கணிக்கப்படக்கூடாதெனவும் வலியுறுத்தியுள்ளனர். இவ்வறிக்கையில் 1948 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசியல், சமூக மற்றும் இராணுவ ஒடுக்குமுறைகள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான வலுவான ஆதாரங்கள் என சுட்டிக்காட்டி 2015 ஆண்டு வடமாகாண சபை நிறைவேற்றிய தீர்மானம், வடக்கு கிழக்கு கத்தோலிக்க ஆயர் பேரவையின் 2022 ஆண்டு அறிக்கை, வடக்கு கிழக்கின் குருக்கள் மற்றும் துறவியர்களின் சமீபத்திய அறிக்கைகள் முள்ளிவாய்க்காலில் உச்சத்தை அடைந்த ஒரு இனப்படுகொலை செயல்முறையை வெளிப்படுத்தும் சான்றுகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தனிச்சிங்கள சட்டம், கல்வி தரப்படுத்தல், அரசு ஆதரவு சிங்கள குடியேற்ற திட்டங்கள், தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள், யாழ் பொது நூலக எரிப்பு, தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை, அமைதியான சத்தியாகிரக போராட்டங்கள் மீதான தாக்குதல்கள் போன்ற நீண்டகால அநீதிகளே தமிழ் இளைஞர்களை ஆயுத போராட்டத்திற்கு தள்ளிய அடிப்படை காரணங்களாகும் என இவ்வறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது. போரின் போது தமிழ் கத்தோலிக்க திரு அவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி இறுதிக்கட்ட யுத்தத்தில் இராணுவத்திடம் சரணடைந்து காணாமலாக்கப்பட்ட அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப், கொல்லப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குருக்கள், நவாலி, குருநகர், அல்லைப்பிட்டி மற்றும் மன்னார் பேசாலை ஆலயங்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் போன்றவை தமிழ் மக்களுக்கு எதிரான பரந்தளவிலான அரச வன்முறையின் எடுத்துக்காட்டுகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் அறிக்கை தமிழ் மக்களின் துயரங்களையும் நீதிக்கான கோரிக்கைகளையும் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையுடன் வெளியிடப்பட்ட ஒரு துணிச்சலான ஒற்றுமை குரலாக பாராட்டப்பட்டுள்ளது. அவர் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு அழுத்தமும் அல்லது பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்கும் எதிராக தாங்கள் உறுதியாக நிற்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தமிழின படுகொலை தொடர்பாக நீதியை அடிப்படையாக கொண்ட மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் அனுபவங்களை மதிக்கும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டி
தமிழ் மற்றும் சிங்கள கத்தோலிக்கர்களுக்கிடையில் உண்மை, நீதி, நல்லிணக்கம் மற்றும் நிலையான சமாதானத்தை நோக்கிய உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இவ்வறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட கிராஞ்சி, வேரவில், வெலைப்பாடு, பொன்னாவளி, பாலாவி கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இயற்கை வளங்களையும் பாதிக்கும் வகையில் அங்கு இடம்பெற்று வரும் சுண்ணக்கல் கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. வேரவில் வைத்தியசாலைக்கு அருகில் ஆரம்பமாகிய இப்போராட்டம் பேரணியாக கிராஞ்சி கற்பக விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்தது. கிராஞ்சி பகுதியில் மட்டும் சுமார் 8000 தென்னை மரங்களை அழித்து மேற்கொள்ளப்படவுள்ள இக்காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் கண்டிக்கத்தக்கவை எனவும் தென்னை சேகையை நம்பி கிராஞ்சி பகுதியில் வாழும் 2000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய திட்டங்களை வன்மையாக எதிர்ப்பதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சுண்ணக்கல் மற்றும் கனிய மணல் அகழ்வுகளினால் ஏற்கனவே குடிநீர் பிரச்சனையை எதிர்கொள்ளும் இக்கிராம மக்களுக்கு குடிநீர் இல்லாமல் போகும் துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் எனவும் மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இவ்வாறான அபிவிருத்தி செயற்பாடுகள் தேவையில்லை எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இப்போராட்டத்தில் கிராஞ்சி, வேரவில், வலைப்பாடு, பொன்னாவளி, பாலாவி கிராம மக்கள், மத தலைவர்கள், மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் ஆர்த்தந்தை மார்க்கஸ் தலைமையிலான குழுவினர், பொது அமைப்புகள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்மறை மாவட்ட குருவும் ஆயர் எமிலியானுஸ் பிள்ளை ஓய்வு நிலை குருக்கள் இல்ல பொறுப்பாளருமான அருட்தந்தை யோசப் ஜேசீலன் அவர்களின் குருத்துவ 25வது ஆண்டு ஜூபிலி நிகழ்வு வைகாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இளவாலை 10ஆவத்தை புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தில் நடைபெற்றது. இளவாலை புனித யாகப்பர் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை சில்வெஸ்டர் தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் அருட்தந்தை யோசப் ஜேசீலன் அவர்கள் சீரணி சந்தியிலிருந்து வாத்திய இசைகளுடன் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து அருட்தந்தை அவர்களின் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு அருட்தந்தைக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், குருக்கள், துறவிகள், இறைமக்கள், அருட்தந்தையின் குடும்ப உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அருட்தந்தை ஜேசீலன் அவர்கள் 2001ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 26ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தில் அப்போதைய ஆயர் பேரருட்தந்தை தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மறைக்கோட்ட பீட பணியாளர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட அருட்தந்தை சரஜீவன் ஞாபகார்த்த சுற்றுக்கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டி வைகாசி மாதம் 24ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. முல்லைத்தீவு பங்கு புனித கார்லோ இளையோர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு பொது விளையாட்டு மைதானத்தில் மறைக்கோட்ட முதல்வரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஒன்றிய தலைவர் செல்வன் சிவகுமார் கவியான்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் 6 அணிகள் பங்கு பெற்றிருந்தன. இப்போட்டிகளில் பங்கு பெற்றிய அளம்பில் பங்கு பீட பணியாளர் அணி 1ஆம் இடத்தையும், முல்லைத்தீவு பங்கு 2ஆம் இடத்தையும், புதுக்குடியிருப்பு சென்ட் ஜோசப் விடுதி மாணவர் அணி 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜோன் குரூஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இயக்குனர் அருட்தந்தை ஆல்வின் கிருபாகரன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். டான் பாஸ்கோ சலேசியன் சபை அருட்சகோதரிகள் அலெக்சாண்டர், லிலிரோஸ், போல்மேரி மற்றும் ஹசு சவிர்லு ஆகியோரின் துறவர வார்த்தைப்பாட்டின் 25வது ஆண்டு ஜூபிலி நிகழ்வு வைகாசி மாதம் 24ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்புத்துறை மணியந்தோட்டம் ஆக்சிலியம் சர்வதேச ஆங்கில பாடசாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலியும், தொடர்ந்து அருட்சகோதரிகளுக்கான கௌரவிப்பும் ஜூபிலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன. யாழ்மறை மாவட்ட அன்பியா ஆணைக்குழு கூட்டம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை உடுவில் புனித செபமாலை எண்ணெய் ஆலயத்தில் நடைபெற்றது. இளவாலை மறைக்கோட்ட அன்பிய இணைப்பாளர் அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆணைக்குழு இயக்குனர் கிளரேசியன் சபை அருட்தந்தை ரெனால்ட் சுஜீவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் யாழ்மறை கோட்டத்தில் இடம்பெற்ற அன்பிய பயிற்சி தொடர்பாகவும், தீவக மறைக்கோட்டத்தில் இன்றைய தினம் நடைபெறும் அன்பிய பயிற்சி தொடர்பாகவும், அன்பிய ஆணைக்குழு அங்கத்தவர்களுக்கான மீள்கட்டமைப்பு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் மறைக்கோட்டங்களில் இடம்பெறும் ஆணைக்குழு கூட்டங்களின் போது
கூட்டம் நடைபெறும் பங்கின் அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான சிறப்பு பயிற்சி ஒன்றை நடாத்துவதாகவும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் யாழ் மறைக்கோட்ட அன்பிய இணைப்பாளர் ஏர்தந்தை எமில்டன், தீவக மறைக்கோட்ட அன்பிய இணைப்பாளர் ஏர்தந்தை லியான்ஸ் மற்றும் ஆணைக்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். எழுவைத்தீவு பங்கு மறையாசிரியர்களுக்கான கருத்தமர்வு வைகாசி மாதம் 23ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை புனித தோமையார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை பொன்ராசா டினுஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் விக்டோரியா, மேரி திரேசா மற்றும் மைதிலி ஆகியோர் வளவாளர்களாக கலந்து பாடத்திட்ட தயாரிப்பு, கற்பித்தல் முறை பயிற்சி என்பவற்றினூடாக மறையாசிரியர்களை வழிபடுத்தினர். இந்நிகழ்வில் 20க்கும் அதிகமான மறையாசிரியர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். ஆனி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மறைசாட்சியான புனித ஜஸ்டின் நினைவு நாள். அன்றைய தினம் யாழ் மறைமாவட்ட ஆயரின் பெயர் கொண்ட தினம். ஆனி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைசாட்சியர்களான புனிதர்கள் மெர்சலின் பீட்டர் நினைவு நாள். ஆனி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை மறைசாட்சியர்களும் புனிதர்களுமான சார்ல்ஸ் லுவாங்கா தோழர்கள் நினைவு நாள். ஆனி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயரும் மறைசாட்சியுமான புனித பொனிஃபஸ் நினைவு நாள். ஆனி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை ஆயரான புனித நோபோர்ட் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. நெடுந்தீவு பங்கு மறைக்கல்வி மாணவிகளுக்கான இறையழைத்தல் பாசறை வைகாசி மாதம் 24ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை ஏர்தந்தை கமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நெடுந்தீவு, புனித யாகப்பர் மற்றும் புனித மரியன்னை ஆலயங்களில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கார்மேல் கன்னியர் சபை அருட்சகோதரிகள் கலந்து கருத்துரை, விளையாட்டுகள், குளிச்சேற்பாடுகள் ஊடாக மாணவிகளை நெறிப்படுத்தினர். இந்நிகழ்வில் 60க்கும் அதிகமான மாணவிகள் பங்கு பெற்றிருந்தனர். பருத்தித்துறை புனித தோமையார் மற்றும் புனித அந்தோனியார் ஆலயங்களைச் சேர்ந்த முதலன்மை அருட்சாதனத்திற்கு தயார்படுத்தும் பிள்ளைகளுக்கான பாசறை வைகாசி மாதம் 23ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை தும்பளை புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. பருத்தித்துறை மறைக்கோட்ட முதல்வரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பருத்தித்துறை பங்கின் நிரந்தர மறையாசிரியர் திரு ஜேசீலன் அவர்கள் வளவாளராக கலந்து மாணவர்களை வழிபடுத்தினார். இந்நிகழ்வில் பருத்தித்துறை பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டன் கஜீஸ்காந்த் மற்றும் மறையாசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் 34 சிறார்கள் பங்கு பற்றியிருந்தனர். இளவாலை புனித யூதா ததையோ ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் வருடாந்தம் முன்னெடுக்கப்படும் இரத்த தான முகாம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் செல்வன் கனுஷ்டன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 29 குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள். உரும்புராய் பங்கில் பிள்ளைகளுக்கான உறுதி பூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை அகஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 22ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமை உரும்புராய் புனித மிக்கேல் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் 51 மாணவர்கள் உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர். கோப்பாய் புனித மரியன்னை ஆலய பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு வைகாசி மாதம் 24ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை ஏர்தந்தை பத்திநாதர் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 8 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள். இத்திருப்பலியில் யாழ் கொழும்புதுறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் ஏர்தந்தை ரவிராஜ் மற்றும் அமலமரித்தியர்கள் சபை ஏர்தந்தை ஜேம்ஸ் ஜெனிஸ்டன் ஆகியோரும் இணைந்து சபித்தனர். அத்துடன் கோப்பாய் புனித சூசியப்பர் ஆலய பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை ஏர்தந்தை பத்திநாதர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அமலமரித்தியர்கள் சபை ஏர்தந்தை ஜெயபாலன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 10 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டனர். சுன்னாகம் பங்கில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை குயின்சன் அவர்களின் தலைமையில் சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் 12 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர். அத்துடன் இப்பிள்ளைகள் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கான பாசறை
வைகாசி மாதம் 23ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தையின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருச்சப மாலை, திருப்பலி, ஆன்மீக உரைகள், விளையாட்டுகள், மகிழ்வூட்டல் செயற்பாடுகள் என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மருதனார்மடம் ராமநாதன் கல்லூரி கிறிஸ்தவ பாட ஆசிரியர் திருமதி மரிய பவளம், குளமங்கால் கார்மேல் கண்ணீர் சபை அருட்சகோதரிகள் டிலானி, அருளினி ஆகியோர் வளவாளர்களாக கலந்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் வழிபடுத்தினர். ஜாழ் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி ஆங்கில தின விழா வைகாசி மாதம் 23ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபரும் மன்ற காப்பாளருமான திருமதி துஷ்யந்தி துசிதரன் அவர்களின் வழிநடத்தலில் ஆங்கில மன்ற தலைவர் செல்வி வத்சலா விமல் அவர்களின் தலைமையில் எகிப்திய பண்பாட்டை மையப்படுத்தி நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும், பேச்சு, பாடல், எழுத்துப் போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கான சான்றிதழ் வழங்கலும் இடம்பெற்றன. கலை நிகழ்வுகளில் மாணவர்களால் ஆங்கில குழுப்பாடல், தனிப்பாடல், உரைவீச்சு என்பன அளிக்கை செய்யப்பட்டதுடன் சிறப்பு நிகழ்வாக மிக பண்டைய எகிப்திய நாகரிகம் பற்றிய த கிளிண்ட் ஆஃப் கோல்ட் ஆங்கில இசை நாடகமும் மேடையேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருத்தந்தை மனுவேல் பிள்ளை டேவிட் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். சுன்னாகம்பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தூய ஆவியார் பெருவிழா ஆயத்த வழிபாடு வைகாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இவ்வழிபாடு திருச்சப மாலையுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்களின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலி நிறைவில் தூய ஆவியார் வழிபாடு இடம்பெற்றதுடன் இவ்வழிபாட்டை இளவாலை மறைக்கோட்ட குருக்கள் நெறிப்படுத்தினர். இவ்வழிபாடுகளில் பங்கு மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர். யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் மணற்காடு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட பங்கு இளையோருக்கான தலைமைத்துவ பயிற்சி வைகாசி மாதம் 24ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜோன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மணற்காடு புனித அந்தோனியார் மற்றும் கூடத்தனை புனித ராயப்பர் ஆலயங்களில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு வளவாளர்கள் கலந்து கருத்துரைகள், குழு செயற்பாடுகள், தலைமைத்துவ பயிற்சி, விளையாட்டுகள் என்பவற்றின் ஊடாக இளையோரை வழிபடுத்தினர். இந்நிகழ்வில் 60 வரையான பங்கு பற்றி பயனடைந்தனர். இளவாலை புனித யாகப்பர் ஆலயத்தில் இயங்கி வரும் எழுச்சியகம் மக்கள் வலுவூட்டல் மையம் ஆரம்பிக்கப்பட்டதன் 15ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்வு வைகாசி மாதம் 28ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. எழுச்சியக காப்பாளரும் இளவாலை புனித யாகப்பர் ஆலய பங்கு தந்தையுமான அருட்தந்தை சில்வெஸ்டர் தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பொதுச் செயலாளர் திரு லக்ஷ்மன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் நிறைவு விழாவை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், மானிப்பாய் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் திரு ஜெசீதன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். அளம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டு வந்த பொச்சு துகள்களாக்கும் தொழிற்சாலை திறப்பு விழா வைகாசி மாதம் 26ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. சுவாமி தோட்ட பொறுப்பாளர் அருட்தந்தை ஜூட் அமலதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பென்னி கெர்தாஸ் கியூடெக் நிறுவன இயக்குனர் அருட்தந்தை செபஜீபன் அவர்கள் கலந்து தொழிற்சாலையை ஆசீர்வதிக்க ஜெர்மன் நாட்டின் பேக்ஸ் கிறிஸ்டி அமைப்பின் இணைப்பாளர் திருமதி ஜெரட்னம் கில்டா ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து முதல் இயந்திரத்தினை ட்ரோபிகோ லங்கா பிரைவேட் லிமிடெடின் திட்ட முகாமியாளர் திரு லலித் அவர்களின் துணையோடு திருமதி ஜெயரட்னம் கில்டா ஆகியோர் இயக்கி ஆரம்பித்து வைத்தனர். இத்தொழிற்சாலை இயந்திரங்களுக்கான நிதி அனுசரணையை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேர்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஊடாக பேக்ஸ் கிறிஸ்டி நிறுவனம் வழங்கியுள்ளனர். ஜெர்மனி நாட்டின் கோர்த்தே கலாசார நிறுவனத்தின் ஆதரவில் பயோலேப் உயிரியல் ஆய்வகம் செயற்பாட்டு குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட கடற்பாசி வளர்ப்பும் பெறுமதி சேர் விளைபொருட்களும் கண்காட்சி வைகாசி மாதம் 28ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி இன்று வரை யாழ்ப்பாணம் கண்டி வீதியில் அமைந்துள்ள கலம் இல்லத்தில் நடைபெற்றது. கடலோர கிராமிய சமூகங்கள் பாரம்பரிய கடல் பாசி அறுவடைக்கு கூடுதல் பெறுமதி சேர்த்தல், பாரம்பரிய வேலை முறைகளை பன்முகப்படுத்தி கடலோர பொருளாதாரத்தை முன்னேற்றல் என்பவற்றை விளக்கும் வகை கடற்பாசியில் இருந்து தயாரிக்கப்பட்ட பெறுமதி சேர் விளைபொருட்கள் மற்றும் விளக்கப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் தொண்டர்களின் விளக்க உரைகளும் இடம்பெற்றன. கோர்த்தே நிறுவனத்தின் நவமான எண்ணக்கருவில் கிளிநொச்சி மாவட்டம் வலைப்பாடு கடலோர கிராமத்தில் கணனி வடிவமைப்பாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் கலைஞர்கள் என்ற பல்துறை வல்லுநர்களை பயோலேப் என்னும் பெயரில் ஒரே இடத்தில் ஒன்று கூட்டி கடற்பாசியை ஒரு நிலையான உயிருள்ள வடிவமைக்கத்தக்க பொருளாக ஆராய்ந்து பரிசோதனை செய்து
வாய்ப்பு பார்க்கும் ஆழ்ந்த ஒரு ஆய்வு திட்டமாக இது நடைபெற்றது. பாஷையூர் புனித அந்தோணியார் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை பெட்ருஸ் தயாபரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 30 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர். அல்லிப்பிட்டி புனித பிலிப்பினேரியார் ஆலய வருடாந்த திருவிழா அருட்தந்தை பெர்னார்ட் ரெக்னோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 26ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 25ஆம் தேதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை குருநகர் பங்குத்தந்தை அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை ஊர்காவற்துறை புனித அந்தோணியார் கல்லூரி அதிபர் அருட்தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருப்பலி நிறைவில் புனிதரின் திருச்சுரூப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றது. செம்பியன்பற்று புனித பிலிப்பினேரியார் திருத்தல வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 26ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 25ஆம் தேதி திங்கட்கிழமை நற்கருணை விழா நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை போல் ஜேந்தன் பெச்சேக் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை பருத்தித்துறை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை கிருபாகரன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா அன்று மாலை திருவிழாவை முன்னிட்டு பங்கு வலயங்களுக்கிடையே நடாத்தப்பட்ட துடுப்பாட்ட தொடரின் இறுதிப் போட்டி இடம்பெற்றது. தொடர்ந்து அண்ணாவியார் சூட்டா அவர்களின் நெறியாள்கையில் திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் யுவானியார் தென்மோடி நாட்டுக்கூத்தும் பங்கு மக்களால் ஆற்றுகை செய்யப்பட்டது. இளவாலை பத்தாவத்தை புனித பிலிப்பினேரியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை சில்வெஸ்டர் தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 26ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 25ஆம் தேதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை எமிலியானுஸ் பிள்ளை ஓய்வு நிலை குருக்கள் இல்ல பொறுப்பாளர் அருட்தந்தை ஜோசப் ஜேசீலன் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மன்னார் மறை மாவட்டம் வங்காளை பங்கில் மரியாயின் சேனை கியூரியா அங்குரார்ப்பண நிகழ்வு வைகாசி மாதம் 27ஆம் தேதி கடந்த புதன்கிழமை புனித அன்னாள் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை மில்டன் தேவராஜா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு வழிபாட்டுடன் பங்கின் 7 பிரசீடியங்களை இணைத்து புதிய மரியாயின் சேனை கியூரியா அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மன்னார் மறை மாவட்ட மரியாயின் சேனை கொமிட்சிய ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை அகஸ்டின் புஷ்பராஜா அவர்கள் மரியாயின் சேனை புதிய கியூரியாவை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். தொடர்ந்து சேனையை வழிநடத்தி இறைபதமடைந்த ஆன்மீக இயக்குநர்கள் அங்கத்தவர்களுக்கான மௌன அஞ்சலியுடன் கூடிய பிரார்த்தனை, புதிய செயற்குழு உறுப்பினர் தெரிவு, கருத்துரைகள் என்பன இடம்பெற்றன. கருத்துரைகளை திருமதி செபஸ்டியம்மா மிராண்டா அவர்கள் வங்காளை பங்கின் மரியாயின் சேனை வரலாறு எனும் தலைப்பிலும், அருட்தந்தை அகஸ்டின் புஷ்பராஜா அவர்கள் கியூரியாவின் கடமைகள் பொறுப்புகள் எனும் தலைப்பிலும் வழங்கினார். இந்நிகழ்வில் வங்காளை பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சூதன், அருட்சகோதரி புஷ்பா, மன்னார் மறை மாவட்ட மரியாயின் சேனை கொமிட்சிய தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளரும் கலந்து கொண்டனர். 80 ஆண்டுகளுக்கு மேலாக வங்காளை பங்கில் இயங்கி வந்த மரியாயின் சேனை பிரசீடியத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக 3 மாத ஆயத்தத்தின் பின் மன்னார் மறை மாவட்டத்திற்கு 13வது கியூரியாவாக வங்காளை கியூரியா ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. வணக்க மாத சிறப்பு நிகழ்வாக மன்னார் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட வவுனியா மறைக்கோட்ட இளையோருக்கான செபமாலை பேரணி வைகாசி மாதம் 24ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. வவுனியா மறைக்கோட்ட முதல்வரும் ரம்பைக்குளம் பங்கு தந்தையுமான அருட்தந்தை விக்டர் சோசை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்னார் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ராசானந்தம் நீக்லஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இப்பேரணி மகா ரம்பைக்குளம் அன்னாரகர் புனித பற்றிமா அன்னை ஆலயத்தில் ஆரம்பமாகி ரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நற்கருணை வழிபாட்டுடன் நிறைவடைந்தது. நற்கருணை வழிபாட்டை ரம்பைக்குளம் பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை பெஞ்சமின் அவர்கள் நெறிப்படுத்தினார். தொடர்ந்து வவுனியா மறைக்கோட்ட பங்குகளில் இளையோர் ஒன்றிய தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் பொருளாளர்களுக்கான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றதுடன் இக்கலந்துரையாடலில் இளையோரின் எதிர்கால ஆன்மீக மற்றும் சமூக செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இப்பேரணியில் வவுனியா மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த இளையோர், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு நிர்வாக உறுப்பினர்கள் என 230க்கும் அதிகமானவர்கள் பங்கு பெற்றனர். மருதனார் மடம் கிறிஸ்தவ இறையியல் கல்லூரியின் 7வது முதல்வராக அருட்பணியாளர் பிரேமன் ராஜன் ரோஹான் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்.
வைகாசி மாதம் 28ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை மருதனார் மடம் கிறிஸ்தவ சேவா ஆசிரம தேவாலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டின் போது அமெரிக்க சிலோன் மிஷன் திருச்சபையின் தலைவர் அருட்பணியாளர் தேவகுணானந்தன் முன்னிலையில் இவர் பதவி பிரமாணம் செய்தபின் பதவி திருநிலையில் முதல்வராக ஏற்படுத்தப்பட்டார். இந்நிகழ்வில் இறைமக்கள் மற்றும் இறையியல் மாணவர்களோடு அங்கிலிக்கன் சபை, மெதடிஸ்த சபை, CSI சபை, இரட்சணிய சேனை மற்றும் கத்தோலிக்க சபை என்பவற்றைச் சேர்ந்த இறைபணியாளர்கள் பங்கு பெற்றனர். வாழைச்சேனை பிரதேசத்தை சேர்ந்த புதிய முதல்வர் அர்ப்பணியாளர் ரோஹான் அவர்கள் மெதடிஸ்த சபையை தனது தாய் திருச்சபையாக கொண்டவர். இதே கிறிஸ்தவ இறையியல் கல்லூரியில் தனது குருத்துவ உருவாக்கத்தை பெற்றுக்கொண்ட இவர் இலங்கையின் பல பகுதிகளிலும் குருவாக சேவையாற்றி இறைபணியோடு சமூக பணியும் ஆற்றினார். இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையில் முதுகலைமானி பட்டத்தினையும், அமெரிக்காவின் ஈடின் இறையியல் கல்லூரியில் MTS பட்டத்தினையும், மலேசியாவில் உள்ள அலபாமா பல்கலைக்கழகத்தின் தொலைக்கல்வி நிலையத்தில் கௌரவ கலாநிதி பட்டத்தினையும் பெற்றுக்கொண்டுள்ளார். போர்தோவின் திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரி ஸ்டெல்லா துரைசாமி அவர்கள் வைகாசி மாதம் 29ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார். 1972ஆம் ஆண்டு தனது முதலாவது துறவற வார்த்தை பாட்டை நிறைவேற்றிய இவர் 54 ஆண்டுகள் துறவற வாழ்வில் நிலைத்திருந்து சமூக பங்கு மற்றும் உருவாக்கல் பணிகளுடன் மாகாண ஆலோசகராகவும் குழு தலைவியாகவும் விடுதி பொறுப்பாளராகவும் வயது முதிர்ந்த அருட்சகோதரிகள் பராமரிப்பாளராகவும் இளையோருக்கான விழிப்புணர்வு பயிற்றுவிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். இவரின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பாற மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனித மாண்பை காக்க மகத்தான மனிதநேயம், திருத்தந்தையின் திருத்தூது மடல். தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை, வடக்கு கிழக்கு குருக்கள் துறவியர் அமைப்பு அறிக்கை. தமிழின படுகொலை உண்மையை மறைக்க முடியாது, அருட்தந்தை ஜீவந்த பீரிஸுக்கு பரந்த ஆதரவு. கிராஞ்சி வேரவிலில் சுண்ணக்கல் கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஹெமல் டீனா ஜூதாசகர், மோதலில் பகீரதன்.